ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் அம்மா கையால் சாப்பிட்றது பிடிக்கும்? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் காலேஜுக்கு வந்ததும் எங்கள் அம்மா கிட்ட ஸ்நாக்ஸ் கேட்டேன். எங்கள் அம்மா ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடையாது, சாப்பாடு சாப்பிடுன்னு சொன்னாங்க. நான் எனக்கெல்லாம் சாப்பாடு சாப்பிட முடியாது, நீங்கள் ஊட்டி விடுங்க அப்படின்னு சொன்னேன். உடனே எங்கள் அம்மா சாப்பாடு எடுத்துகிட்டு வா, நான் ஊட்டி விடுறேன்னு சொன்னாங்க. உடனே நானும் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்னதான் நம்மளே அள்ளி சாப்பிட்டாலும் அம்மா கையால் சாப்பிட்றது சந்தோஷமாக தான் இருக்குது. அம்மாவின் கையில் சோறு, அம்மா கையில் சாப்பிட்ற ருசியே தனி ருசி தான். அதில் உள்ள ருசியே வேறு. தினமும் அதை சாப்பிட்டாலே போதும், வயிறும் நிறைஞ்சிடும், மனசும் நிறைஞ்சிடும். தினந்தோறும் தின்னு பாரு, உன்னோட ஆயுள் நூறு. முதல்ல என் தம்பி வேண்டான்னு சொன்னான். ஆனால் நான் சாப்பிட்றத பார்த்து அவனும் சாப்பிட்றதுக்கு வந்துட்டான். அவனுக்கும் ஆசையாக தானே இருக்கும். எங்கள் அம்மா 2 பேருக்கும் ஊட்டி விட்டாங்க. அந்த காலத்தில் நிலாச்சோறு அப்படிலாம் இருந்துச்சு, இந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. ஆனால் எங்கள் வீட்டில் எப்பயாச்சும் எங்கள் அம்மா எனக்கு ஊட்டி விடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி நிலாச்சோறு ஏதாவது சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் இப்படி சாப்பிடாம இருந்தீங்கன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா கிட்ட ஊட்டி விட சொல்லுங்கள். இப்படி சாப்பிட்டு பாருங்கள், லைஃப்பில் வேறு என்னங்க வேணும்? இப்படி ஒரு நிம்மதியான லைஃப் மட்டும் போதும். இந்த வீடியோ நான் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் இன்னைக்கு தான் போஸ்ட் பண்ணுறேன். இவ்வளோ பெரிய பிள்ளைக்கு ஊட்டி விடுறாங்களேன்னு சொல்லி கமெண்ட்டில் கண்டிப்பாக கேட்பீங்க. அதுக்கும் இதிலையே பதில் சொல்லிடுறேன். பெற்றவங்க செல்லம் கொடுத்து வளர்க்குறதுல தப்பு கிடையாது, ஆனால் அதை நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கிடணும், அவ்வளோதான். பாசம் வச்சு வளர்க்குற அம்மா அப்பாவுக்கு நம்ம உண்மையாக இருந்தாலே போதும், வேற எதுவுமே தேவை கிடையாது. நானும் என் தம்பியும் நல்லா டேங்க்கு ஃபுல்லாகிற வரைக்கும் சாப்பிட்டோம். நிம்மதியான சாப்பாடுன்னா அன்னைக்கு தான். எங்கள் அம்மா என்ன வீடியோ எடுக்காத அப்படின்னு சொன்னதுனால தான் எங்கள் 2 பேர்த்த மட்டும் வீடியோ எடுத்தேன். அதுலேயும் ஒரு கிளிப்பில் எங்கள் அம்மா வந்திருப்பாங்க. எங்கள் அம்மாவை பார்க்காதவங்க எங்கள் அம்மாவை பார்த்துக்கோங்க. சாப்பாட்டுக்கு நடுவில் தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் தண்ணி இல்லாமல் என்ன மாதிரி ஆட்கள் சாப்பிடவே மாட்டோம். நீங்கள் எப்படி தண்ணி இல்லாமல் சாப்பிடுவீங்களா? அதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அம்மா ஊட்டி விடுறதுலையே ஒரு கஷ்டமான வேலைன்னா என்ன தெரியுமா? சாப்பாடை வாயில மட்டும் வைக்காம மூக்குலையும் சேர்த்து வைப்பாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு அம்மா ஊட்டும் போது குத்துன்னு குத்துவாங்கல்ல, அது மாதிரியே நம்மளுக்கும் குத்துவாங்க. சரி என்ன பண்ண, அதையும் என்ஜாய் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியதான். நல்லா இருக்கும் டேஸ்ட்டு, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். என் தம்பி குரங்கு மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்க. நான் இதை வீடியோ எடுக்கணும்னு நினைக்கவே இல்லை, சும்மா ஃபன்னாக தான் பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு சரி வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாங்கள் வாசலுக்கு சைடில் இருந்ததுனால வாசல்லேருந்து வெளிச்சம் கேமராவில் படுறதுனால ஏதோ வீடியோ அவ்வளோவா கிளியராகவே இல்லை. இருந்தாலும் அப்லோட் பண்ணுறேன் பாரு. வீடியோ கிளியர் இல்லைனாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக பார்ப்பாங்க, அதுக்காகவே இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா சாப்பிட்டேன். நீங்களும் அம்மா கையால் சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்னும் சாப்பிடலன்னா இந்த வீடியோவை காட்டி எனக்கும் ஊட்டி விடுங்கம்மான்னு சொல்லி கேளுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. டாட்டா.